இருட்டில் ஃபோனை வச்சா கூட க்ளோ ஆகிற மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் உள்ள ஃபோனை வந்து Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது Realmeலேருந்து P3 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Realmeயோட P3 Pro 5Gயில் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த Realmeயோட P3 Pro 5G உள்ள கலர்ஸை பற்றி பார்த்துடலாம். அப்படியே வந்து அதோட டிசைன், அது போக பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த Realmeயோட P3 Pro 5Gயில் நெபுலா க்ளோ அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது. இந்த கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருட்லையும் இது க்ளோ ஆகும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கலர் சேஞ்சிங் ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலம் லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிட்டு இருட்டில் நீங்கள் வந்து இந்த ஃபோனை காட்டும் போது அதை வந்து பயங்கரமாக க்ளோ பண்ண வைக்கும். மேலும் அல்ட்ரா ஒயிட் லைட் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பட்டுச்சுன்னா இன்னும் வந்து பிரைட்டாக தெரியும். இந்த மாதிரியே இருட்டிலே மின்ற மாதிரி நெபுலா க்ளோ அப்படிங்கிற ஒரு கலர் வந்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு வந்து சாட்டன் ப்ரௌன் மற்றும் கேலக்ஸி பர்பிள் அப்படிங்கிற இன்னும் 2 கலர்ஸ் இருக்கு. அதில் வந்து பேக் சைடில் வேகன் லெதர் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபோனோட பேக் சைடும் சரி, சைடில் உள்ள ஃப்ரேமும் சரி பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூல் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மழைக்காலங்களில் ஃபோனை கொண்டு போனோம் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. மற்றபடியே இந்த ஃபோனோட திக்னஸ் பார்க்கும்போது நெபுலா க்ளோ அப்படிங்கிற கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 7.99 mm திக்னஸோட 190 கிராம் வெயிட் வருது. அதுவே சாட்டன் ப்ரௌன் மற்றும் கேலக்ஸி பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கும்போது அது வந்து 8.29 mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. ஸோ இந்த மாதிரியாக இந்த ஃபோனோட திக்னஸ் இருக்கு. ஸோ ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க சொல்லணும். அடுத்தாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.83 இன்ச்சுக்கான 1.5K குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 3740 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், மேக்ஸிமமாக 1500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸில் 7i அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு யூடியூப்ல HDR கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்பில் வந்து HDR கண்டென்ட் சப்போர்ட் ஆகாது. மேலும் டிஸ்பிளேயோட எட்ஜஸ் 4 சைட்லையும் வந்து கவ் பண்ணிக்கிற காரணத்தினால பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனால் பெசல்ஸ் வந்து லைட்டாக நோட்டீஸ் பண்ணுவீங்க சைடில் எட்ஜஸ்ல. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.5 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்கு அட்ரினோட 720 GPU கொடுக்குறாங்க. ஸோ போன வருடம் லான்ச் பண்ண P2 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் வந்து இந்த ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசஸுக்கு நமக்கு 46 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 48 மார்க் எடுக்குது. ஒரு பிகிரி சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம், ஹெவியான ஆப்ஸ் கொண்டு எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். கேம்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரோ கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸும் விளாட முடியும். ஸோ ஹெவியான கேம்ஸ் மட்டும் ஓரளவு லைட் செட்டிங்ஸ்லையும் இல்லை மீடியம் செட்டிங்ஸ்லேயே வச்சு விளாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த சிப்செட்டில் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக கேமிங் ரொம்ப நேரம் விளாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு 6050 mm ஸ்கொயருக்கான VCD குட் கூலிங் சேம்பர் தராங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த Realmeயோட P3 Pro வந்து 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட்டான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் கிடைக்கும். மற்றபடி டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண Realme UI 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை அஃபிஷியலாக இந்த மென்ஷன் பண்ணல. ஆனாலும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடியாக வழக்கமாக Realme UIல பார்க்குற மாதிரி குட்டி குட்டி ஆப்ஸ் அங்கங்கே அந்த ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சர் சைஸ்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. மற்றபடியாக 2வது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் தராங்க. மேலும் பேக் சைடில் இந்த ஃபோனில் LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. சர்க்குலர் பேட்டர்னில் கொடுக்குறாங்க. மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். ஸோ இதான் பேக் சைட் கேமராஸ். மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX460 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.45 ஆப்பர்ச்சராக இருக்கு. இந்த கேமரா மூலமாக நமக்கு வந்து 85 டிகிரிஸில் வந்து கொஞ்சம் ஒயிட் ஷாட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் சொல்கிறாங்க. மற்றபடியாக வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவில் ஃபுல் HD ப்ளஸ் வீடியோஸ் வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் தராங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு 9 SA பேண்ட்ஸும் 5 NSA பேண்ட்ஸும் தராங்க. ஸோ இதில் வந்து 5G கவரேஜ் நல்லாவே இருக்கும். செல்லுலர் ரிசெப்ஷன் சூப்பராக இருக்கும். இது போக இந்த ஃபோனில் Dual 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம்.
இந்த ஃபோனை ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் இந்த ஃபோனில் வருது. கடைசியாக இந்த ரியல்மியோட P3 Pro 5Gயோட விலை பற்றி பார்க்கலாம். 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 23,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 24,999க்கும், கடைசியாக 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 26,999 அப்படிங்கிற விலையில் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்டைலான ஃபோன் வேணும், நல்ல ஒரு IP ரேட்டிங்கோட, ஒரு டீசென்டான கேமரா, அது போக ஒரு நல்ல டிஸ்பிளேயோட வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கும் டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபோன். ஸோ நீங்கள் இந்த Realmeயோட P3 Pro 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க நன்றி, வணக்கம்.